ஹலோ 12th ஸ்வாக்குட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் யூனிட்னுடைய இம்பார்ட்டன்ட் அண்ட் செலக்டட் 2 மார்க்ஸ் தான்ப்பா பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி இங்கிலீஷ் மீடியத்துக்கு. ஒருவேளை இந்த வீடியோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கும் வந்து தமிழ் மீடியம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கப்பா. அதுக்கான வீடியோவுமே நான் ரெடி பண்ணி போடுறேன், சரிங்களாப்பா? ஸோ வந்து உங்களுக்கு ஜூன் 6ஆம் தேதி வந்து ஸ்கூல் ரியோப்பன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதனால் அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு போனால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா போன உடனே டக்குன்னு வந்து ஃபர்ஸ்ட் மீட்டம் வர மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் முன்னாடியே டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் யூஸ்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூனிட் 1 வந்து மெட்டலாஜிப்பா. ஸோ மெட்டலாஜியில் ஃபுல்லாகவே வந்து மெட்டல் பற்றி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? உலோகவியல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுடைய சீனியர்கிட்ட புக்கெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் இப்போ சொல்லும் பொழுது நீங்கள் புக்கை ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை மேம் என்கிட்ட புக்கெலாம் இல்லை அப்படின்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம டேரெக்டாக வந்து கூகுளிலேருந்து இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம்ப்பா, சரிங்களா? நெட்டை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கூகுள் போயிடுங்கப்பா. கூகுள் போயிட்டு ஜஸ்ட் 12th புக்கு பிடிஎஃப்னு மட்டும் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டோன்னா ஃபர்ஸ்ட் வருதா, தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ்னு வருதா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 ஸ்டாண்டர்டுக்குமான எல்லா புக்ஸுமே இருக்கும்ப்பா. லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணி மேஜர் சப்ஜெக்ட் எல்லாமே இருக்கும். பார்த்தீங்களா, லாங்குவேஜஸ் தமிழ் மீடியம் ஃபுல்லாக இருக்கா. அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும். இதெல்லாம் மேஜரு. ஸோ இதில் வந்து கெமிஸ்ட்ரி இருக்கா. ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரி வால்யூம் 1 வால்யூம் 2 2 புக்கு படிப்பீங்க. இப்போதைக்கு நீங்கள் கெமிஸ்ட்ரி 1 வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்கப்பா. இங்கே இருக்கா. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிடிஎஃபை இப்போ ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ நான் அதுக்கு ஒரு 1 செகண்ட் டைம் தரேன், சரிங்களாப்பா? ஸோ ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்களாடா? ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட புக்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேணும்னா நான் அதனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், சரிங்களா? அப்போ நீங்கள் டேரெக்டாக கூட போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க புக்கை. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அட் த சேம் டைம் பேஜ் நம்பருமே சொல்லிடுறேன்டா. நீங்கள் அந்த பேஜில் அந்த கொஸ்டினை ஃபஸ்ட் வந்து மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு என்ன தான் அந்த கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள், சரிங்களா? அண்ட் அதனுடைய கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுருவேன், டோன்ட் வரி, சரிங்களாடா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? 2 மார்க், சரிங்களாடா? Name any 2 ores of aluminum and lead and write it composition அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ரா. பேஜ் நம்பர் 3ல இருக்குது, சரிங்களா? ஸோ பேஜ் நம்பர் 3 வேகமாக எடுங்க பார்க்கலாம். எடுத்துகிட்டு நேம் எனி 2 ores of aluminum and lead and write its composition. கரெக்ஷன் பண்ணிட்டீங்களா? தென் அதுக்கப்புறம்பா செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ், சரிங்களா? அது பேஜ் நம்பர் 2ல இருக்குது. பேஜ் நம்பர் 2 எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். மார்க் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியோர் மெட்டல் ஃப்ரம் தர் ஓர்ஸ். ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 2ல இருக்குது. அதே பேஜ்லேயே இருக்கும் பாருங்கள். கரெக்ஷன் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் சிமெண்டேஷன். ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 5ல இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 5 எடுத்துட்டிங்களா? ஸோ அதில் வந்து அந்த கொஸ்டின் இருக்குது பாருங்கள். மார்க் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 5வது கொஸ்டின் வாட் டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ் கேன் பி கான்சன்ட்ரேட்டட் பை ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் மெத்தட், கிவ் 2 எக்ஸாம்பிள் ஃபார் சச் ஓர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். அது வந்து பேஜ் நம்பர் 4ல இருக்க பாருங்கடா. அதையுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 4 எடுத்தீங்களா? மார்க் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமாடா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 6th கொஸ்டின் explain cyanide leaching with an example. Cyanide leaching with an example. பேஜ் நம்பர் 4லேயே இருக்கு பாரு. பேஜ் நம்பர் 4 ஃபுல்லாகவே வந்து நிறைய இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் இருக்க பேஜ். ஸோ அதனால் அந்த பேஜை மஸ்ட் நீங்கள் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்கடா, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? மார்க் பண்ணிட்டீங்களா? அண்ட் 7th கொஸ்டின் நம்ம போகலாம். ஸோ எக்ஸ்பிளைன் கேங்க் அண்ட் ஸ்லாக்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் டேரெக்டாகவே சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நோட்டில் எழுதிக்கிங்க, சரிங்களா? ஸோ வந்து கேங்க் அப்படின்னா gang is the impurities present along with ore. Impurities present along with ore.
ஸோ அதே மாதிரி ஃப்ளக்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆடட் டு த ஓர் டு ரிமூவ் த கேங் பார்ட்டிகல்ஸ். சரிங்களா? Flux is a substance added to the ore to remove the gang particles. எழுதிட்டீங்களாடா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாக். ஸ்லாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ fusible product formed when a flux reacts with the gang during the extraction of metals. Slagnum, it is the fusible product formed when a flux reacts with the gang during the extraction of metals. சரிங்களாடா? கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வேதி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களாடா? ஜூம் கூட பண்ணுறேன். ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. ஃப்ளக்ஸும் கேங்க்கும் ரியாக்ட் ஆகி நமக்கு ஸ்லாக் கிடைக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ வந்து அதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க ஹோப். ஸோ நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் போயிடலாமாடா. கிவ் த லிமிட்டேஷன் ஆஃப் எல்லிங்கம் டயக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பேஜ் நம்பர் 13 இருக்குடா. எல்லிங்கம் டயக்ராம் டயக்ராம் கிடச்சிதாடா? பேஜ் நம்பர் 13 இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 9th கொஸ்டின் வாட் இஸ் ரிஃபைனிங். வாட் இஸ் ரிஃபைனிங் அது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பேஜ் நம்பர் 20ல் சம்மரி இருக்குது பாருங்கடா, நல்லா ஒத்து பாருங்கள். சம்மரின்னு இருக்கும். அந்த சம்மரியில் லாஸ்ட் பாயிண்ட் இருக்கும் பாருங்கள், வாட் இஸ் ரிஃபைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த சம்மரியில் லாஸ்ட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 10th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜிங்க். ஜிங்க்னுடைய ஜிங்க்னுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து பேஜ் நம்பர் 17 இருக்குடா. பேஜ் நம்பர் 17 இருக்குது. நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க, குறிச்சிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்களாடா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ 11th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிஸ்டிலேஷன். ஸோ பேஜ் நம்பர் 15 இருக்குடா. 15 இருக்குது. சரிங்களா? 15 மார்க் பண்ணிட்டீங்களாடா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஆசிட் லீச்சிங் மெத்தட். எக்ஸ்பிளைன் ஆசிட் லீச்சிங் மெத்தட் பேஜ் நம்பர் 5 இருக்குது. சரிங்களாடா? ஸோ பேஜ் நம்பர் 5 ஆசிட் லீச்சிங் மெத்தட்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களாடா? ஸோ இதுதான்டா மெட்லர்ஜி யூனிட் 1ல் இருக்க இம்பார்ட்டண்டான அண்ட் எக்ஸ்பெக்டட் 2 மார்க்ஸு. ஸோ நீங்கள் ஒரு வேலை வந்து சென்டம் போட எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் டெப்த்தாக கூட நம்ம படிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் புக்கில் எந்த பேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கல, நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்கள் என்ன சொல்ல வராங்கன்ட்டு. அதனுடைய கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. உங்களுக்கு என்ன வீடியோ எந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவைப்படுதுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். டாடா, பை பை.